நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கூகுள் பே, ஃபோன்பேவை பற்றி யூபிஐ வெளியிட்ட ஒரு முக்கியமான அறிவிப்பை பற்றி பார்க்கலாமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூபிஐ தொடர்பான புதிய விதிகள் பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும். சிறப்பு எழுத்து கொண்ட ஐடிகளின் பரிவர்த்தனை நிறுத்தப்படும் என என்பிசிஐ சுற்றறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. யூபிஐ புதிய சுற்றறிக்கை ஒருங்கிணைந்த கட்டண இடைமுகம், அதாவது யூபிஐ என்பது இந்தியா உட்பட பல நாடுகளில் பரிவர்த்தனைக்கான ஊடகமாக உள்ளது. நகரங்களில் மட்டுமன்றி கிராமங்களிலும் யூபிஐ மூலம் பரிவர்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன. வாடிக்கையாளர்களின் நலனுக்காக டிஜிட்டல் பேமெண்ட் தளத்தில் அரசு பல விஷயங்களை செய்துள்ளது. மீண்டும் யூபிஐ தொடர்பான விதிகளில் பெரிய மாற்றம் நடைபெறப் போகிறது. சில யூபிஐ பரிவர்த்தனைகளை நிராகரிக்க இந்திய தேசிய கொடுப்பனவு கழகம் செய்துள்ளது. இது தொடர்பாக சுற்றறிக்கையும் வெளியிட்டுள்ளது. புதிய விதிகள் பிப்ரவரி 1, 2025 முதல் நடைமுறைக்கு வரும். இதனால் பிப்ரவரி மாதம் முதல் சிறப்பு எழுத்துக்களை கொண்ட யூபிஐ ஐடிகளை கொண்ட நிதி பரிவர்த்தனை என்பிசிஐயால் தடுக்கப்படும். விதிகளின்படி இப்பொழுது எண்ணெழுத்து எழுத்துக்களை பயன்படுத்தி செய்யப்பட்ட ஐடிகளை கொண்ட நுகர்வோர் மட்டுமே யூபிஐ மூலம் நிதி பரிவர்த்தனைகளை செய்ய முடியும். அதாவது கேபிட்டல் A to Z மற்றும் ஸ்மால் a to Z இடையே உள்ள எழுத்துக்களையும் மற்றும் 0 to 9 க்கு இடைப்பட்ட எண்களை பயன்படுத்தி பயனர் ஐடிகளை உருவாக்க முடியும். @ போன்ற சிறப்பு எழுத்துக்களை கொண்ட ஐடிகள் கொண்ட பரிவர்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. விதிகளுக்கு இணங்காத அடையாள அட்டைகளும் தடுக்கப்படலாம். என்பிசிஐ ஏன் இந்த நடவடிக்கையை எடுத்தது? யூபிஐ ஐடியில் சிறப்பு பாதிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. யூபிஐ பரிவர்த்தனைகளை அதிகரிக்க இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக அனைத்து வங்கிகளுக்கும் கடுமையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பே யூபிஐ ஐடிக்கு எண்ணெழுத்து எழுத்துக்களை பயன்படுத்த என்பிசிஐ அறிவுறுத்தலை வழங்குகிறது. இருப்பினும் சில வங்கிகள் மற்றும் பயன்பாடுகள் விதிகளுக்கு இணங்கவில்லை. எனவே இப்பொழுது இந்தியாவின் தேசிய கட்டண இடைமுகம் கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த தகவல் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மேலும் இதுபோல கவர்மெண்ட் அறிவிப்புகள், அனைத்து உண்மை அறிவிப்புகளும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள்.